பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சமுத்திரத்தில் வாழும் திமிங்கலங்களையும் விசாரித்து அதற்கு ஆகாரம் அளிப்பவர் நம்முடைய தேவன். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்றும் அவைகள் எல்லாம் உமை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தாரோ, நண்பர்களோ, உறவினர்களோ கூட உங்களை விசாரியாமல் விட்டுவிடலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஏன் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஆகாயத்து பறவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையை கண்டு சோர்ந்து விடாதேயுங்கள். உங்களை எப்பொழுதும் விசாரிக்கிற தேவனிடம் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் போஷித்து பாதுகாத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தந்து அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விசாரிக்க காத்து கொண்டிருக்கிற தேவனிடத்தில் வந்துவிடுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்து எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் வேலையில்லா திண்டாட்டத்தோடும் குடும்ப பாரங்களோடும் அழுது புலம்பிக் கொண்டு கவலையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து அவர்கள் குறைவுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். திமிங்கலங்களை கூட விசாரித்து போஷிக்கிற தேவன் நீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து போஷித்து பாதுகாத்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.